ஸோ எக்ஸாம் முடிஞ்சதே நேற்று தான். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு டே என்ன முதல்ல 16 கரெக்டா? 16 நாள் வந்து பார்த்தா நம்ம அப்டேட் பண்ணதே பெரிய விஷயம். அதுவும் எதுவுமே இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இந்த 16 நாள்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது நம்ம படிச்சிருப்போம். அதுக்காக தான் இந்த 14 நாள் டார்கெட் வச்சேன். ஸோ இப்படி ஒரு டார்கெட் வச்சா அட்லீஸ்ட் நம்ம 1 மார்க்காவது படிக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா 16 டே டார்கெட் வந்து 50 டேஸ் டார்கெட் வந்து வச்சேன். ஃபைன், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம் எல்லாருமே ஓவர் கரெக்டா? ஸோ யாருக்கா எல்லாருமே எக்ஸாம் ஓவர். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு? ஸோ ஸ்கூல் வந்து 4 பேருக்குமே ஸ்கூல் இருக்கு கரெக்டா? சாரி, ஸ்கூல் யாருக்கெல்லாம் லீவு? ஸோ உங்க எல்லாருக்குமே லீவு. சரி சரி, ஸ்கூல் இருக்கோ இல்லையோ நம்ம வேலை நம்ம பார்த்துட்டே தான் போகணும். புரியுதா? சரி, ஓகே. இப்ப நம்ம கீழே என்ன பண்றோம்? படிக்கிறோமா எக்ஸாம் எழுத என்ன பண்றோம்? எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதே நேற்று தான். திரும்பி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு எதை பண்ணாலுமே எப்படி பண்ணணும்? தொடர்ச்சியா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது கேமா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா பண்ணணும். சரி, இப்போ நீங்க கீழே என்ன எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம் நேம், சப்ஜெக்ட் நேம், எவ்வளவு படிச்சிருக்க, எவ்வளவு வந்து பெண்டிங் இருக்கு, தட் மீன்ஸ் ஆஃப் கால் ஆஃப். இப்போ எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த இங்கிலீஷ் எக்ஸாம்ல எனக்கு இத்தனை பேராகிராஃப் தெரியும், இத்தனை பேராகிராஃப் தெரியாது, இன்னும் பெண்டிங் வந்து இவ்வளவு 1 மார்க் இருக்கு, இவ்வளவு 1 மார்க் இல்ல. இது மாதிரி எனக்கு வந்து அதை மட்டும் சொல்லுங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதும்போது நீங்க மாறுவீங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ண. சக்தி மடையில கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்துன்னா அதுல வந்து பேராகிராஃப் வந்து நான் சொன்னீங்கன்னா அதுல வந்து ஒன்று பச்சு எல்லாமே எல்லாமே பார்த்துக்கலாம். 1 மார்க் எல்லாமே பார்த்துக்கலாம். சக்தி மெட்டீரியல் இங்கிலீஷ் கொஸ்டின் 1 மார்க் பார்த்துருந்தேன். 1 மார்க்ல பேராகிராஃப்ல வந்து 2 பச்சு 2 படி இருந்தோம். சக்தி மெட்டீரியல் 1 மார்க் பார்த்துருந்தேன். மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துருந்தேன். 4 பேராகிராஃப் ஒரு பேராகிராஃப் முடிச்சிருந்தேன். பாசிட்டிவ் கொஸ்டின் பேப்பர்ல 1 மார்க் 5 மார்க் பார்த்துருக்கேன். 2 5 மார்க் வச்சிருக்கேன். ஒரு இன்னும் 2 5 மார்க் இருக்கு. சக்தி மெட்டீரியல் இருக்க எல்லாம் 1 மார்க்கும் 2 மார்க்லாம் படிச்சிட்டேன்னா 5 மார்க் மட்டும் இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கணும். ஆனா சக்தி மெட்டீரியல் 1 மார்க் 5 மார்க்லாம் படிச்சிட்டேன்னா பேலன்ஸ் 2 இருக்கணும். பிராக்டிகல் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நீங்க கொடுத்த சக்தி மெட்டீரியல் எல்லாமே படிச்சா பேராகிராஃப் வந்து 4 இருக்குன்னா அது 1 படிச்சா மீதி படிச்சு. சக்தி மெட்டீரியல் 1 மார்க் ஃபுல்லா முடிச்சுனா 4 பேராகிராஃப்ல ஒரு பேராகிராஃப் முடிச்சணும். சக்தி மெட்டீரியல் முடிச்சனா 4 பேராகிராஃப்ல ஒரு பேராகிராஃப் முடிச்சேன் போதும். நான் சக்தி மெட்டீரியல் 1 மார்க் முடிச்சிட்டு 2 மார்க் படிச்சேன். இருக்கிறதே 2 மார்க் மட்டுமே 4 தான். நான் சக்தி மெட்டீரியல் 1 மார்க் முடிச்சனா பேராகிராஃப் வந்து 3 முடிச்சேன். 3 முடியும். பாசிட்டிவ் கொஸ்டின் பேப்பர்ல வந்து 1 மார்க் 5 மார்க் முடிச்சேன். அதுல 5 மார்க் வந்து 2 பேலன்ஸ் இருக்கணும். சரி, ஓகே. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் முடிச்சிருக்கீங்க. இந்த பேராகிராஃப் லேக் ஆயிருக்கு கரெக்டா? ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வச்சிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா? அப்போ என்ன ஆகுனா, இப்போ நீங்க ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் நிறைய பேர் சொல்றீங்க. யோகா அது மட்டும் 2 பேராகிராஃப் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எல்லாருமே ஒரு பேராகிராஃப் மாதிரி சொல்றீங்க. ஸோ இது வந்து நாளைக்கு ஆட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஓகேவா? ஏன்னா உங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ப்ரெஷரோட சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க அந்த லெவலில் நீ தான் எடுத்து வந்துருக்க முடியும். ஸோ அதனால வந்து ஸோ ஐ திங்க் இப்போ என்ன பண்ண ஸ்டெப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வைக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஆனா அடுத்த கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்போ எழுதும் போது பார்த்தீங்கன்னா 1 பேராகிராஃப் இருக்கக்கூடாது. என்ன பண்ணும்? அட்லீஸ்ட் 3 பேராகிராஃப் ட்ரை பண்ணும். ஓகேவா? தொடர்ச்சியா பண்ணா மட்டும்தான் அதோட அப்டேஷன் வந்து வரும். ஓகே.